இன்றைக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன விழா கொண்டாடுறோம்? என்ன விழா? ஆல் செயின்ட் டே. அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் சனிக்கிழமை. 3 மகத்தான ஆசிரை, 3 மகத்தான கொடைகளை இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம், வாழும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். வாழும் கடவுளுடைய இந்த கொடைகளுக்காக அவரை ஆராதிப்போம். அவர் கொடுக்கின்ற ஆசிரை கொள்ளமாறு பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை, அதோடு மாதத்தின் முதல் நாள், அதோடு எல்லா புனிதர்களுடைய பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளில் உறவின் அன்னை, உறவின் தாய் கன்னிமரியாள் என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, உறவு என்று சொன்னால் நமக்கு நினைவு கொள்வது என்ன? உங்களுக்கு உறவுன்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும்? எல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க. குடும்பம் பாரு, வேற என்னென்ன உறவு இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப், அது ஒரு உறவு. நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நம்முடைய உறவு. வேற என்ன உறவு சொல்லலாம்? வேற என்ன? கடவுளோடு உறவு, மாதாவோடு உறவு, புனிதர்களோடு உறவு. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெபம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட எல்லோரும் வருமானப்பட்டவர்களாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விசுவாச பிரமாணம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருவுற்று கன்னிமரிடமிருந்து பிறந்தார். போதில் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடல் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். Praise the Lord. 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 சரி, இந்த ஜெபத்தில் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த உறவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? கேட்டீங்களா? புனிதர்களுடைய சமூக உறவை, புனிதர்களுடைய உறவை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நாம் எல்லா புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, படைப்பினுடைய தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை, இந்த உறவு என்ற ஒரு சொல்லுக்காகத்தான் இறைவனும் மனிதனும் ஏராளமான செயல்களை செய்கிறார்கள். படைப்பின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை. இன்றைய இந்த 2 மணி நேர வழிபாட்டில் இந்த உறவு எப்படிப்பட்ட ஆஸ்திராக, இந்த உறவு எப்படிப்பட்ட கொடையாக, இந்த உறவு எத்தனை ஒரு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, நிறைவை நமக்கு தருகின்றது என்பதை புரிந்து கொள்ள நாம் பயன்படுத்துவோம். புனிதர்களுடைய சமூக உறவை, மூவொரு கடவுளுடைய உறவை, தூய கன்னிமரியாளுடைய உறவை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இயேசு ஆண்டவர் இந்த உறவை பற்றி, இந்த உறவினுடைய மேன்மையை பற்றி மிக அழகாக சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார் தன் சகோதரர்களை பார்த்து, சீடர்களை பார்த்து, நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன், நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பணியாளர்களில் இருந்து சீடர்கள் என்ற நிலையில் இருந்து நண்பர்கள் என்ற நிலைக்கு அவர் உயர்த்துகிறார். பிறகு மீண்டும் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். இயேசுவை தேடி வந்த அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இயேசுவிடம் சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்றவர்கள் என்னுடைய தாயும் சகோதரியுமாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார். மீண்டும் அதே இயேசுதான் சொல்லுகிறார், யோவான் தன் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடும் என்று சொல்லி சீடர்கள் கேட்ட பொழுது இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு இப்படியாக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லி நம் எல்லோரையும் அவருடைய
தந்தையை தந்தை என்று சொல்லி அழைக்க ஆசி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தன் அன்னையை பார்த்து, தன் அன்பு சீடனை பார்த்து, இதோ தாய், இதோ உடைய மகன் என்று சொல்லி இயேசுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை, இறப்பிலிருந்து உயிர்ப்பு வரை, இன்று வரை நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சகோதர சகோதரிகளாக, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அன்னையை அன்னையாக, நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய தந்தையை, விண்ணக கடவுளை தந்தையாக, நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய சகோதர சகோதரிகளை சகோதரிகளாக, சகோதரர்களாக, நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புனிதர்களையும் உறவுகளாக, நம்முடைய சொந்தங்களாக நிறைவு கொடுக்க ஆசை கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பேர் பெற்றவர்கள். அன்புக்குரியவர்கள், எப்படி நாம் கடவுளை பார்க்க வேண்டும், நாம் எப்படி கடவுளுடைய இந்த உறவை அனுபவிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் மிக அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன், தகுந்த துணையாளர் என்று சொல்லிவிட்டார். தகுந்த துணையாளர், தூய ஆவியானவர் என்னும் துணையாளரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வாறு தந்தை கடவுள் நம் எல்லோருக்கும் தந்தை, தந்தை கடவுள் நம் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கிறார். அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து விசுவாச பிரமாணத்தில் சொன்ன உறவினுடைய ஒரு மகத்துவமான ஒரு சிறந்த ஜெபம் தான் இந்த விசுவாச பிரமாணம். வெறுமனை விசுவாசத்தை மட்டும் அறிக்கையிடவில்லை, நம்முடைய உறவின் அந்த ஆழத்தை, உறவின் உண்மையை புதுப்பித்துக் கொள்ள இறைவன் கொடுத்த ஒரு மகத்தான ஜெபம் தான் இந்த விசுவாச பிரமாணம். இரண்டாவது ஆளாக இருக்கக்கூடிய இந்த சுதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர். இப்படி மோரடியார் சொல்லியிருந்தார், அவர் நம்முடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி எபிரேயர் எழுதப்பட்ட மழையில் நாம் பார்க்கிறோம். அவர் பாவிகளாகிய நம்மை அவருடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வாசித்து கேட்கிறோம். இப்படி இயேசு ஆண்டவர் ஒவ்வொருவரை பார்த்து சகோதர சகோதரிகள் என்று அழைக்கிறார். தூய ஆவியானவரை நமக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறார். தூய கன்னிமரியாவை நமக்கு அன்னையாக தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். எல்லா புனிதர்களும் வானதூதரும் நமக்கு சகோதர சகோதரிகளாக, நம்முடைய உறவினர்களாக, நண்பர்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் எல்லோருக்கும் ஒரு துணையாளராக நம்முடைய காவல் தூதரை கடவுளுடைய பிரதிநிதியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறியோருக்கு எதிராக எந்த பாவமும் செய்யாதீர்கள், ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் அவர்களுக்காக விண்ணக தந்தையின் முன்னிலையில் இடையிடாது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த புனித உறவுக்குள்ளாக, புனித சங்கமத்துக்குள்ளாக நம்மை சேர்த்து வைத்திருக்கின்றார். எப்படி இதை இன்னும் நெருக்கமாக, இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒரு சிறிய செய்தி வழியாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரர் ஒரு செல்வந்தனுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார். அந்த வீட்டுக்கு சென்று அவரிடத்தில் யாசகம் கேட்கின்றார், ஐயா எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கள், எனக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரரை அந்த வீட்டு உரிமையாளர் தோட்டத்திற்கு அழைத்து சென்று அங்கே அமர்த்தி உணவு கொடுப்பது வழக்கம் போல அவரை அழைத்து தோட்டத்திலே அமர செய்து அவருக்கு ஒரு தட்டிலே உணவு கொடுத்து, இப்பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபத்தை என்னோடு ஜெபித்து விட்டு பிறகு இந்த உணவை உண்டு என்று சொல்லி அந்த ஏழையை பார்த்து அந்த செல்வந்தர் சொல்லுகின்றார். அப்பொழுது இருவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த செல்வந்தர் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லி ஜெபிக்கிறார். அந்த ஏழை விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தையை என்று சொல்லி ஜெபிக்கிறார். அப்பொழுது அந்த செல்வர் சொல்லுகிறார், உங்கள் தந்தை என்று சொல்லாதே, எங்கள் தந்தை என்று சொல்லு என்று சொல்லி மீண்டும் இருவரும் ஜெபிக்கிறார்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்று அந்த செல்வந்தர் ஆரம்பிக்கின்றார். ஆனால் அந்த ஏழை விண்ணுலகில் இருக்கிற உங்கள் தந்தை என்று சொல்லி ஜெபிக்கின்றார். இந்த செல்வந்தருக்கு மிகுந்த கோபம், மிகுந்த ஆத்திரம். உடனே அவர் சொல்லுகிறார், எத்தனை நாள் எவ்வளவு அன்பாக உனக்கு உணவு கொடுத்திருக்கிறேன், உன்னை மதித்து நடத்துகின்றேன், ஏன் இப்படி ஜெபிக்கின்றார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லி ஜெபி என்று சொல்லி வற்புறுத்துகின்றார். அப்பொழுது அந்த ஏழை சொல்லுகிறார், அன்பார்ந்த சகோதரரே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று சொல்லி நான் ஜெபித்தால் நான் உனக்கு சகோதரனாக இருப்பேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய்தன போட்ட பிறகு என்று சொல்லி நான் ஜெபித்தால் நான் உன் சகோதரனாக இருப்பேன். நீ என்னை உன்னுடைய சகோதரன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருந்தால் தோட்டத்துக்கு அழைத்து வந்து எனக்கு உணவு கொடுத்திருக்க மாட்டாய். நீ உன்னுடைய சகோதரன் என்று என்னை நினைத்திருந்தால் தோட்டத்திற்கு வெளியே என்னை அமர சொல்லி எனக்கு உணவு கொடுத்திருக்க மாட்டாய். மாறாக உன் வீட்டுக்குள்ளாக என்னை அழைத்து சென்று என்னை உபசரித்திருப்பாய். நான் வேறொருவனாக மாற்றானாக கருதுவதால், நான் ஏழையாக பிச்சைக்காரனாக எண்ணுவதால் தான் என்னை தோட்டத்திற்கு அழைத்து வந்து உணவு கொடுத்திருக்கின்றாய் என்று சொன்னார். அப்பொழுது அவர் இந்த மகத்தான உண்மையை அந்த செல்வந்தர் அறிந்து கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே,
உறவு உறவு என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம், உறவு ஒன்றிப்பை பற்றி பேசுகின்றோம். ஆனால் உண்மையான உறவினுடைய மகத்துவத்தை, உண்மையான உறவினுடைய அவசியத்தை இன்னும் நாம் புரிந்து கொள்ளாததால் தான், இன்னும் நாம் அறிந்து கொள்ள இயலாமல் இருப்பதால் தான் இந்த உறவுக்குள்ளாக பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு பிரச்சனைகளை, பல்வேறு தொல்லைகளை, துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் இந்த உறவினுடைய மகத்துவத்தை, உறவினுடைய ஆழத்தை, உறவினுடைய அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு எடுத்துக்காட்டுகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள முதல் உறவு, தாம்பத்திய உறவு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உள்ள ஒரு உறவு. நண்பர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். கடவுள் இந்த உலகம் அனைத்தையும் படைக்க முடிகின்றார். இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் ஒரு சொல்லை சொல்லி, ஒரு வார்த்தையை சொல்லி உருவாக்குகின்றார். ஒன்றுமில்லாமல் இருந்து உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்கிய பின்பு கடவுள் சொல்லுகின்றார், இந்த உறவை, என்னுள் இருக்கக்கூடிய அந்த அன்பை நான் பரிமாற எனக்கு ஒரு நபர் வேண்டும் என்று சொல்லி, என் உருவிலும் என் சாயலிலும், நம் உருவிலும் நம் சாயலிலும் ஒருவர் உருவாக்குவேன் என்று சொல்லி அவர் ஒரு மனிதனை உருவாக்குகின்றார். எப்படி உருவாக்குகின்றார் சார்? சிந்தித்து பாருங்கள். ஒரு களிமண்ணிலே ஒரு மனிதனை உருவாக்கி அவருடைய நாசிகளில் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து அந்த மனிதனை உயிர் பெற்று எழ செய்கின்றார். ஆனால் கடவுள் ஒரு விஷயத்தை பார்க்கின்றார். இந்த மனிதன் தனிமையா இருப்பதை கடவுள் உணர்கின்றார். எனவே மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து மனிதனுடைய விழா எலும்பு ஒன்றை எடுத்து பெண்ணை உருவாக்குகின்றார். பிறகு அந்த பெண்ணை கண்ட ஆண் இப்படி சொல்லுகின்றார், இவர் என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை. இவள் என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை என்று சொல்லி மனித உறவினுடைய முதல் கட்டத்தை, மனித உறவினுடைய அந்த சாராம்சத்தை கடவுளுடைய கைகளில் இருந்து, கடவுளின் கைப்பற்றியால் இருந்து பெற்றுக் கொள்கின்றார். மனிதன் முழுமையை உணர்கின்றார். ஆதாம் ஏவாள், கணவன் மனைவி என்ற அந்த முதல் உறவை இறைவன் அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியை அனுபவித்ததை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு சிறந்த உதாரணம் ரூத்தும் நெகமியும். ரூத்து புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். நெகமி என்னும் இஸ்ரேலருக்கு ரூத்து என்னும் புறவாளத்தை சேர்ந்த ஒரு மருமகளை இருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த நகமி தன்னுடைய கணவனையும் மகன்களையும் இழந்த பின்பு இந்த நகமி சொல்லுகின்றார், ரூத்தை பார்த்து, ரூத்தினுடைய அந்த இன்னொரு மருமகளை பார்த்து நகமி சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் இளமையில் துன்புற வேண்டாம், உங்கள் நாட்டிற்கு, உங்கள் கடவுளை நோக்கி நீங்கள் செல்லுங்கள், மறுமணம் செய்து வாழுங்கள் என்று சொன்ன பொழுது ரூத்து சொல்லுகின்றார், நீ எங்கு செல்லுகிறாயோ அங்குதான் நான் வருவேன். நீ எந்த கடவுளை வழிபடுகிறாயோ அந்த கடவுளை நான் வழிபடுவேன். நீ இறக்கின்ற இடத்தில் தான் என் கல்லறை இருக்கும் என்று சொல்லி நகோமியை தன் தசையின் தசையாக, தன் இரத்தத்தின் இரத்தமாக, தன்னுடைய அன்னையாக, தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு நகோமியினுடைய வாழ்வு முழுவதும் இந்த ரூத்து அவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக, மருமகளாக அல்ல, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக, நகோமியும் ஒரு அன்னைக்கு மேலான அன்னையாக, அன்னைக்கு மேலான ஒரு உறவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையும் அன்பும் கலந்த ஒரு உறவை இந்த நகோமி ரூத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது ஒரு சிறந்த உதாரணம் தாவீதும் யோனத்தானும். தாவீது அரசனுடைய நெருங்கிய நண்பர் யோனத்தான். சவுல் அரசன் தாவீதின் மீது பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடிய பொழுது தன் தந்தைக்கு எதிராக, தன் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக, தன் நண்பனுக்காக, தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் உயிரையும் தன்னுடைய தந்தையின் மீது உள்ள அன்பையும் பொருட்படுத்தாது தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்கின்றார். தாவீதுக்காக தன் விருப்பங்களை தியாகம் செய்கின்றார். தாவீதுக்காக இறுதியில் தன் உயிரையும் துறக்கின்றார். உன்னத உறவு, நட்பின் தியாகத்தை, நட்பின் நிறைவை இந்த தாவீதுடைய அந்த நட்பின் வழியாக, யோனத்தானினுடைய நட்பின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இறுதியாக கன்னிமரியாளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு, கன்னிமரியாளும் இயேசுவுக்குள்ள உறவு, உறவினுடைய முழுமை, உறவினுடைய நிறைவை நமக்கு காட்டுகிறது. இறுதியாக தூய கன்னிமரியாள், புனித கன்னிமரியாளுக்கும் இயேசுக்கும் உள்ள உறவை பற்றி நாம் சிந்திப்போம். இப்பொழுது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள உறவுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சாராம்சங்கள் என்ன? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய உறவுகள் எப்படி இருக்கின்றது?
உறவுகளுடைய மதிப்பு எப்படி இருக்கின்றது, உறவுகளுடைய மாண்பு எப்படி இருக்கின்றது, உறவு என்பது கடவுளுடைய கொடை என்பதை இந்த 4 உதாரணங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. உறவினுடைய சாராம்சத்தை இந்த 4 உதாரணங்கள் நமக்கு காட்டுகின்றன. இந்த உறவை கெடுக்கக்கூடிய செயல்கள் என்ன, இந்த இறைவனுடைய கொடையை நம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடிய செயல்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது மீண்டும் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது. என் எலும்பின் எலும்பு, என் தசையின் தசை என்று சொன்ன ஆதாம் பாவம் மனிதனை ஆட்கொண்ட பொழுது, பாவம் மனிதனை தீட்டிய பொழுது, நீ எனக்கு தந்த அந்த பெண் தான் காரணம் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை கடவுளிடத்தில் கையளிப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கையளித்தலுக்கு, இந்த உறவு முறிவுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பாவத்தை நாம் இனம் கொள்ள முடிகின்றது. பாவம் இந்த மனித உறவை காயப்படுத்தி, இந்த மனித உறவினுடைய ருசியை, மனித உறவினுடைய அந்த இனிப்புத்தன்மையை, மனித உறவினுடைய அந்த வலுப்படுத்தக்கூடிய தன்மையை மறக்கடிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறவின் மகத்துவத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? எத்தனை பேர் நம்முடைய உறவினர்களிடம், நம்முடைய நண்பர்களிடம் நல்ல உறவை வைத்திருக்கின்றோம்? ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய உறவினருக்கும் உள்ள அந்த ஒரு பரஸ்பர அன்பை நாம் சற்று சிந்தித்து பார்த்தா நமக்கு தெரியும். ஆபிரகாம் கடவுளோடு உள்ள உறவால் கடவுளை பார்த்து இப்படி கேட்கின்றார், ஆண்டவரே, சோதம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கோபம் கொண்ட கடவுளை பார்த்து அவர் இப்படி கேட்கின்றார், ஆண்டவரே, இந்த ஊரில் இத்துணை பேர் வாழ்கின்றார்கள், இத்துணை பேர் இந்த ஊரிலே இருக்கின்றார்கள், இவர்களை நீர் அழித்துவிட விரும்புகிறீரா? 50 பேர் அங்கு நல்லவர்களாக இருந்தால் நீ அழிக்காமல் விடுவீரா என்று சொல்லி கொண்டாடுகின்றார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், 50 பேர் இருந்தால் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். மீண்டும் ஆண்டவரிடத்தில் அவர் கேட்கின்றார், ஆண்டவரே, இப்பொழுது 30 பேர் தான் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களை அழித்து விடுகிறார். அப்பொழுது கடவுள் சொல்லுகின்றார், இல்லை, அழிக்க மாட்டேன். அப்பொழுது அவர் மீண்டும் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே, இப்பொழுது 20 பேர் தான் அங்கே இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அழித்து விடுகிறார். இல்லை, அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இறுதியாக ஆண்டவரை கடைசியாக ஒரு முறை நான் ஆசைப்படுகிறேன்.